ஐக்கூவோட அடுத்த ஹிட் எப்பவும் போல காலையில மெயில் செக் பண்ண ஆரம்பிச்சேன். அதுல ஐக்கூவோட மெயில் ஒன்று வந்திருந்தது. செக் பண்ணி பார்த்தா ஐக்யூ நியோ 10R லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த மொபைல் போனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ கிளம்பிட்டேன். இதுதான் ஐக்யூ நியோ 10R. இந்த மொபைல் போனை பொறுத்த வரைக்கும் ஐக்யூ 12ஓட டிசைன் இருந்ததுல அதே சேம் டிசைன் மாதிரி தான் இந்த மொபைல் போனுமே இருந்தது. எக்ஸ்ட்ரா ப்ளூ கலர் மாதிரி ஒரு கலர் ஒன்று கொடுத்துருந்தாங்க. 1.5K AMOLED டிஸ்பிளே தான் இதில் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்னாப்டிராகனோட 8S Gen 3 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசர் 30,000 செக்மெண்ட்லேயே ஓரளவுக்கு நல்லா பவர்ஃபுல்லான ப்ராசர் தான் சொல்ல முடியும். 6400 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த மொபைல் ஃபோன் ஸ்லிம்மாகவும் இருந்தது. கேமராஸும் நான் செக் பண்ணி பார்த்தேன். அதில் எடுத்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு பேக் கேமராலேருந்து வந்த ரிசல்ட் எல்லாமே அந்த சினரியோல எடுக்கிறதுக்கு நல்லாவே இருந்தது. ஃப்ரண்ட் கேமரா மட்டும் எனக்கு அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்ல. அது மேக்ஸிமம் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஏன்னா நான் அங்க கேட்ட வரைக்குமே அப்பதான் சாஃப்ட்வேர் அப்டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த மொபைல் போனோட பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் 30,000க்குள்ள வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த மொபைல் போன் 24,000 26,000க்குள்ள பிளேஸ் பண்ணியிருந்தா நல்ல ஒரு மொபைல் போனா இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் லான்ச்சுக்கு. இது இந்த மொபைல் போனோட ரிவ்யூலாம் கிடையாது. அங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அதுதான் நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். இது ரிவ்யூ கிடையாது, ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான். இந்த மொபைல் ஃபோன் என்ன பிரைஸ் ரேஞ்சில் லான்ச் ஆனா நீங்க பர்ச்சேஸ் பண்ணுவீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த மாதிரி லேட்டஸ்ட் அண்ட் அப்டேட்ஸ்க்குலாம் நம்ம ஃபைடெக் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.